டெஃபினேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா அது நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். அதாவது நம்பர்ஸ்னால் என்னது நியூமரிக்கல் கான்செப்டாக இருக்கும். அண்ட் இன் டேர்ம்ஸ் விச் தி லாஸ் ஆஃப் த ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆர் கால்டு தி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ லென்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரால் தான் மெஷர் பண்ண முடியும். மாஸ் அப்படிங்கிறது கிலோகிராம், டைம் அப்படிங்கிறது நம்ம செகண்ட்ஸு, ஃபோர்ஸு, எனர்ஜி, இது எல்லாமே ஒரு குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டி எப்படி சொன்னோம்னா ஒரு நியூமரிக்கலாக இருக்கிற டேர்ம் எல்லாமே. டைப்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். லென்த்து, மாஸ் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பேசிக்காக இருக்க குவான்டிட்டிஸ். நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க அந்த விஷயத்தை. ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி இருக்குது இல்லையா, விச் cannot be expressed in terms of the event. நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்து குவான்டிட்டியில் தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, அப்போ ஏ ஸ்கொயர்டு, வால்யூம் அப்படின்னா என்ன, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸு, இது எல்லாமே ஒரு நியூமரிக்கல் பேஸ்டு வரக்கூடிய ஒரு கால்குலேஷன் பேஸ்டாக வரும். குவான்டிட்டி அப்படின்னா அந்த ஈவெண்ட்டு குவான்டிட்டின்னு சொல்லணும், நம்ம வச்சுக்கணும். லென்த்து, மாஸு, கிலோகிராம், வெலாசிட்டி, வால்யூம், இது எல்லாமே. சரி, நம்ம யூனிட்ஸ் ஒவ்வொன்றுக்காக மெஷர் பண்ணுவோம் இல்லையா, இப்போ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஹீட்னால் நம்ம அதை க்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ க்யூனா என்ன அர்த்தம், ஹீட்டு. அப்போ இந்த க்யூக்கு எப்படி யூனிட் நம்ம எழுதணும்னா கெல்வின், கே அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஒவ்வொரு குவான்டிட்டிஸும் இருக்குது. அந்த குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி மெஷர் பண்ணுறது, ஆல்வேஸ் இஸ் கம்பேர்டு வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டாக ஒரு குவான்டிட்டிஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டர் ரோப் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது நம்ம என்ன அர்த்தம்னா 10 times as long as an object whose length is defined into 1 meter. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி 10 மடங்கு இருக்குது அப்படின்ற அர்த்தம். இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் த குவான்டிட்டி எல்லா இடத்துலையுமே ஒன்றா இருந்துச்சு அப்படி சொன்னால் அது குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துலையும் மெஷர் பண்ணுற குவான்டிட்டி இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸாக நம்ம கொண்டு வர அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு யூனிட் வந்து நம்ம அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்டர்டைஸ் யூனிட்டாக கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ லென்த்னா மீட்டரு, மாஸ்னா கிலோகிராம், டைம்னா செகண்ட், எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை ஃபண்டமெண்டல், அதுலேருந்து டிரைவ் பண்ணி வர்றது எல்லாமே வழி அலகுகள் சொல்லுவாங்க, அது டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அப்போ இப்போ ஒரு ஆர்பிட்ரி சூசன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறோம் இன்டர்நேஷ்னலி அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அந்த யூனிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக மெஷர் பண்ணும்போது ஃபண்டமெண்டலாக ஒரு பேஸ் யூனிட்ஸாக ஒன்று வச்சுருப்பாங்க, அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வரது எல்லாமே டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் இஸ் தி 3 பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் தி மெஷரிங். அதாவது லென்த், மாஸ், டைம் ரெஸ்பெக்டிவ்லி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து மீட்டர்னா, கிலோகிராம்னா என்ன, செகண்ட்னா என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துப்போம். முன்னாடி என்ன அளந்தாங்க அப்படின்னா சிஜிஎஸ் மெத்தட், எம்கேஎஸ் மெத்தட் அப்படிலாம் இருந்துச்சு. மெட்ரிக் டெசிமல் சிஸ்டம்லாம். இப்போ நான் லண்டனில் இருந்தப்போ பார்த்தோம்னா பவுண்டுன்னு சொல்லுவாங்க வெயிட் எல்லாம். குழந்தைய நான் போயிட்டு வெயிட் போட போனேன்னா அப்போ குழந்தையோட இது பவுண்டில் தான் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து வெயிட்டுன்னு டிக்ளேர் பண்ணுவோம், கிலோகிராமில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி பட் இருந்தாலும் அவங்க ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்டாக இருந்தாலும் அவங்களுடைய குவான்டிட்டி அப்படிங்கிற லெவல் அந்த கண்ட்ரிக்கான ஈவெண்ட் என்னவோ அதுதான் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறாங்க. சிலதில் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. பவுண்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, கிலோகிராம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அது புதுசாக இருக்கும், ஆனால் அந்த வட்டார வழக்கில் அது பவுண்டுன்னு அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு வட்டார வழக்கு இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறாங்க. தி சிஸ்டம் ஆஃப் த யூனிட்ஸ் இஸ் பேஸ்டு பை தி scientific and engineers around the world is commonly called the metric system. இப்போ அதாவது இது எப்போ கொண்டு வந்தாங்க இந்த எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது 1960 கொண்டு வந்தாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், அது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் தி சம் அதர் சிம்பிள்ஸ் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் அப்ரிவேஷன் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் ஆஃப் தி மெஷர்ஸ் இன் 1971 ஆஸ் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இன் சயின்டிஃபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல். சரி, இந்த எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியலாக இருக்கிற சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. தி சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி 1 யூனிட் ஃபார் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி
quantity which means a rational system of the units. ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா rational system அப்படின்னு சொல்லுவாங்க. In the system all the derived units can be easily obtained from the basic and supplementary units which means it's a coherent system of the units. இந்த சிஸ்டத்தில் ஏற்கனவே டிரைவ்டு பண்ணிட்டு வரக்கூடியது இருக்கு இல்லையா, அதாவது லென்த்லேருந்து மாஸ்லேருந்து எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி வரக்கூடிய குவான்டிட்டிஸு இது வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அது சப்ளிமெண்ட்ரினா அதுக்கு துணை அலகுகள் அப்படி சொல்லுவாங்க. இது கொகரண்ட் சிஸ்டம் ஆஃப் த யூனிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னென்னா எதுக்கடா நம்ம ஸ்டாண்டர்டைஸ் யூனிட் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயந்தான். இட் இஸ் எ மெட்ரிக் விச் மீன்ஸ் தட் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி 10 பவர் அப்படின்னு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில இடத்துல கொடுத்துருக்காங்க, இப்போ லென்த்னா மீட்டர் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய சிம்பல் எம், அதாவது 1 மீட்டர் இஸ் லென்த் ஆஃப் தி பாத் ட்ராவல் பை தி லைட் இன் தி வேக்யூம். இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னென்னா லென்த்னா மீட்டர், அதனுடைய சிம்பிள் என்ன எம், மாஸ்னா கிலோகிராம் கேஜி. இது எப்படி இந்த ப்ரோட்டோடைப் வந்தது? ஃபார் 1 kilogram of the mass of the prototype of the cylinder of the platform is the indium alloy whose height is equal to its diameter preserved at the international bureau of the weight and measures of the serves and near Farad. அதாவது ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இடத்துல மெஷர் பண்ணி கொண்டு வந்தாங்க, அதை நம்ம ஸ்டாண்டர்டைஸாக உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ மாஸ் அப்படின்றது என்னென்னா கிலோகிராம் நம்ம எப்படி சொல்லுவோம், கேஜி அப்படின்னு சொல்லுவோம். டைம் என்ன சொல்லுவோம், செகண்டில் சொல்லுவோம். அப்போ செகண்ட்னா என்ன, எஸ். அப்போ ஒரு செகண்ட் டியூரேஷன் இவ்வளோ அப்படி கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான பாயிண்ட் என்ன, பேசிக்காக இருக்கிற குவான்டிட்டி லென்த்னா மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், டைம்னா செகண்ட். இது மைண்டில் வச்சுக்கணும், லென்த்து மாஸு டைம். அடுத்து பார்ப்போம். ஏன்னா பேசிக் யூனிட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்கும், 7 பேசிக் யூனிட்ஸு, லென்த்து மாஸு டைம். அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஆம்பியர், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வின், அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படி சொன்னோம்னா மோல், லூமினஸ் இன்டென்சிட்டிஸு சிடி. அப்போ நமக்கு என்ன தேவை, பேசிக் ஆஃப் தி 7 யூனிட்ஸ் எஸ்எல் இருக்குது. என்னென்ன இருக்குது, லென்த்து மாஸு கிலோகிராம், அதாவது இந்த கிலோகிராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாஸ். அப்போ லென்த் மாஸ் டைம் எலக்ட்ரிக் கரண்ட் டெம்பரேச்சர் அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி, இதெல்லாம் பேசிக். இதுலேருந்து வர்றது எல்லாமே டிரைவ்டு. இப்போ இந்த பிளெயின் ஆங்கிள் அப்படி சொல்கிறோம்னா இது டிரைவ் குவான்டிட்டிஸ். பிளெயின் ஆங்கிள்லாம் என்ன, ஒரு ஆர்க்கு ஒரு ரேடியஸோட கம்பைன் ஆகி இருக்கும், ஒரு ஆர்க்கோட, அதான் பிளெயின் ஆங்கிள். அப்போ அதோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏடி ரேடியன்ட் தான் ரேடியஸ் அப்படி சொல்லுவாங்க. சாலிட் ஆங்கிள் அப்படின்னு யூஸ் பண்ணும்போதே எஸ்ஆர் ஸ்டேடியன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அது எஸ்ஆர் ஸ்டேடியன், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி யூனிட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க, எஸ்ஆர். ஏரியானா என்ன அர்த்தம், லென்த்து பிரெத்து, இது நமக்கு தெரியும். ஆனால் பிளெயின் ஆங்கிள்னால் என்ன அர்த்தம், ஆர்க்கு இல்லைனா ரேடியஸ்னு அர்த்தம். சாலிட் ஆங்கிள்னா ஒன்று சர்ஃபேஸ் ஏரியாவாக சொல்லலாம், ஆர் அப்படி இல்லைனா ரேடியஸ் ஸ்கொயர்டாக சொல்லலாம். ஏரியாங்கிறது என்ன, எல் இன்ட்டு பி, லென்த்து பிரெத்து, இது எம் ஸ்கொயர்டு. வால்யூம்னா ஏரியா அண்ட் ஹைட்டு, ஏரியாவுக்கு எம் ஸ்கொயர்டு, ஹைட்டுக்குன்னா எம் க்யூபு. இப்போ வெலாசிட்டின்னா இடப்பெயர்ச்சி பை வேகம், அதாவது டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவோம், மீட்டரில் சொல்லுவோம். டைம் என்ன சொல்லுவோம், செகண்டில் சொல்லுவோம். அப்போ மீட்டர் பர் செகண்ட் அப்படி சொல்லணும், இல்லைனா மீட்டர் பை எஸ்ன்னு சொல்லணும். ஆக்சலரேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி பை டைம். ஏற்கனவே நமக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன தெரியும், எம்எஸ் ஒரு எஸ்எம் பர் செகண்ட் சொல்லுவோம். கீழே ஒரு டைமுக்கு செகண்ட் ஆட் ஆகுதா, அது மேலே போணுச்சுன்னா (m(s)(-2), அதான் இந்த வெலாசிட்டி ஆஃப் டைம் பர் டைம் ஆக்சலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலராக இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ ஆங்குலர் அப்படின்னால ரேடியனில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரேடியன் (s)(-1). ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம், அதாவது ரேடியன் (s)(-2) மீட்டர் பர் செகண்டில் சொல்லுவோம். டென்சிட்டி அப்படின்னா அதோடைய அடர்த்தினா ஒரு பொருள் அதோடைய வால்யூமில் எவ்வளோ இருக்கோ அது அடர்த்தி. இப்போ மாஸ் பர் வால்யூம், இதெல்லாம் பேசிக்கான அதுலேருந்து வந்தக்கூடிய டிரைவ்டு. ஏன்னா வால்யூம் தனியாக இருக்கும், மாஸ் தனியாக இருக்கும். பட் அதோட ஒரு அழகை கூட்டிகிட்டு வரோம் இல்லையா, டிரைவ்டா, அதுதான் வால்யூம். ஓகேவா. இப்போ நம்ம மட்டும் இருந்தோம்னா பேசிக், நம்மளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தோம்னா அது டிரைவ்டு.
அப்போ அவங்களோட கேரக்டரைசேஷன் அதே மாதிரி டிரைவ் ஆகி நம்மளோட மாறி போயிடுவோம், இல்லை அவங்களோட நம்ம மாறி போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பேசிக்லேருந்து இருக்கிற விஷயத்த டிரைவ் பண்ணி கொண்டு வர தான் டிரைவ்டு குவான்டிட்டி சொல்லுவாங்க. அப்போ டென்சிட்டினா மாஸுக்கு என்ன கிலோகிராம் அண்ட் வால்யூமுக்கு என்ன மீட்டர் கியூபு. அப்போ கிலோகிராம் மீட்டர் -3. ஓகேவா. லீனியர் மொமெண்டம்னா உந்துதல் அர்த்தம். லீனியர் மொமெண்டத்துக்கு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் m⁻s⁻−1ன்னு. மாஸ் என்ன கிலோகிராம். அப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன ஃபார்முலா நம்ம வச்சுக்கணும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்ட் ஆஃப் த இனர்ஷியா அப்படின்னு என்ன அர்த்தம், மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. இதெல்லாம் நீ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ படித்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிடேட்ஸ் நீங்கள் போட்டு எழுது, டிரைவ்டு குவான்டிடேட்ஸ் அப்படி போட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியில் என்னென்னா நீயே பார்க்காம எழுதணும். என்னென்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. லென்த்து, மாஸு, டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர் சொன்னோம் இல்லையா, லூமினஸ் இன்டென்சிட்டி, இதெல்லாமே எழுதி பார்க்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா டிரைவ்டு குவான்டிடேட் சொல்லி இந்த ரேடியன், பிளேன் ஆங்கிள், அடுத்து வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், லீனியர் மொமெண்டம் நீயே ஞாபகப்படுத்திட்டு வரணும். வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், டென்சிட்டி, லீனியர் மொமெண்டம் அண்ட் மொமெண்ட் ஆஃப் த இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் த இனர்ஷியன்ஸு மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் சொல்லணும். ஃபோர்ஸ்னா m இன்ட்டு a, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு என்ன கிலோகிராம், ஆக்சிலரேஷன் என்ன m⁻s⁻−2, இல்லைனா ஃபோர்ஸ் நியூட்டன் கூட சொல்லலாம். ப்ரெஷர்னா அழுத்தம்னா ஒரு ஏரியாவில் ஏற்படக்கூடிய விசை தான் அழுத்தம். அப்போ நல்லா அழுத்து அப்படின்னு நான் ஒரு ஏரியாக்குள்ளே நம்மளோட கையை வச்சு ஒரு ஃபோர்ஸ் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ்க்கு நியூட்டன் அண்டு ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு. அது என்ன சொல்லலாம், பாஸ்கல் சொல்லலாம். அடுத்து எனர்ஜினா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஒர்க் எப்படி நடந்திருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு, நியூட்டன் மீட்டர் ஆர் ஜே. ஓகேவா, ஜூல், வேலைக்கு ஜூல் சொல்லுவாங்க. பவர் அப்படின்னா ஒர்க் பை டைம். இவனுக்கு அதில் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்ஸோட ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆனிச்சுன்னா அது எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்ச் எடுத்துக்கிறீங்க, அந்த பெஞ்சை நகர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதுதான் நம்மளோட அதாவது அந்த பவர் எனர்ஜி ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா. பவர் அப்படின்னா அந்த ஒர்க் பை டைம், அந்த ஒர்க்கு எந்த டைட்டு குயிக்கான டைத்தில் முடிச்சிருந்தா அது நம்மளோட பவர் இல்லையா. அதனால தான் பை டைம் கீழே வருது. ஒர்க் என்ன ஜூல் s⁻−1 சொல்லிக்கணும். ஒர்க்குக்கு டைம் வந்து ஜேன்ஸில் இருக்கும். அப்போ டைம் வந்து s⁻−1, இது வாட் அப்படின்றதுல சொல்லலாம். இம்பல்ஸ்னால் தாக்கம். ஒரு சின்ன டைட்டுக்குள்ளார அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ நேரம், ஒரு டப்புங்கிறதுல ஒருத்தன் விளாட்ற நம்ம கணத்தில் அடிச்சிருவான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஃபோர்ஸை டக்குனுங்கிற செகண்டுக்குள்ளே பண்ண முடியாது. ஒரு டக்குன்னு செகண்டில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடும், டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு கார் இம்பல்ஸ் அதோட தாக்கத்தை ஏற்படுத்திடும் இல்லையா. அப்போ வித்தின் செகண்ட்குள்ளே ஆகிறது எல்லாமே ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் சொல்லுவாங்க. அதே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் எனர்ஜி. நம்ம எந்த அளவுக்கு வேலை கொடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பொருள் நகர்ந்துச்சுன்னா அது எனர்ஜி. பவர் அப்படின்னு அர்த்தம். ஒர்க்கை முடித்தாதான் அது பவரு. டைட்டுக்குள்ளே அதனால தான் டைம் கீழே வருது. ஆனால் அந்த நம்மளுடைய இம்பல்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட தாக்கம் ஏற்படும். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன நியூட்டன், செகண்ட் என்ன எஸ் இன்ட்டு தானே. அதனால் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா மேலேருந்து லிக்விட் ஒரு ட்ராப் இருக்குது, அது கீழே விழுந்தோன்னே என்ன ஆகுது, இப்படி பிடிச்சி பரப்பு விசைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோர்ஸு எவ்வளோ லென்த்தாக போகுது புரியுதா. ஃபோர்ஸ்னா மேலேந்து வரக்கூடிய அந்த பனித்துளி கீழே விழும்போது லென்த் வைஸ் தானே பிரியும், அதனால தான் பர் லென்த் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நியூட்டன் பர் மீட்டர் சொல்லுவாங்க. அடுத்து மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸு. மொமெண்ட்னா அந்த டார்க்கு. ஒரு ஏற்கனவே நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தோம் எனர்ஜி, அதே மாதிரி தான் ஒரு டார்க்குக்கும் அதே தான் ஃபார்முலா தான். அடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ்னா டார்க்னா அந்த ஃபோர்ஸ் ஏற்படுத்தினால ஏற்படக்கூடிய வளைவுகள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கரண்ட்டோட டென்சிட்டி. ஒரு கரண்ட் அப்படின்னா ஒரு கரண்ட்டு எந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகுது அதோட டென்சிட்டினா ஒரு கரண்ட்டு எந்த ஏரியாவில் ட்ராவல் ஆனால் தான் அதனுடைய அடர்த்தி. அப்போ கரண்ட் பை ஏரியா. இப்போ கரண்ட்டோட ஃபார்முலா என்ன ஆம்பியர், ஏரியாவோட ஃபார்முலா என்ன மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு கொடுத்தோம்னா இண்டக்ஷன் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸு. அது எதை வச்சு, ஒரு கரண்ட்டுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் லென்த்தை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் இல்லை 30 மீட்டர் இருக்கிற
வழியாக கரண்ட் பாஸ் பண்ணுச்சுன்னா அது வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும். ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். பட் அந்த ஃபோர்ஸ் போகுது இல்லையா, அதனால அது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்ட்டு லென்த்து. ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? நியூட்டன். கரண்ட்டுக்கு என்ன? ஆம்பியர். லென்த்துக்கு என்ன? மீட்டர். நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, நம்மளுடைய புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம யூனிட் ஆட்டோவாக எழுத ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே என்ன ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டிஸ்டன்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, எனர்ஜி. இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஒரு இடத்துலேருந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபோர்ஸ்ங்கிறது நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மீட்டர் பர் மீட்டர். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் பர் ஃப்ரீக்வன்சி. இப்போ எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான்னா ஜே, ஃப்ரீக்வன்சி எப்படி சொல்கிறது எஸ்ல சொல்லணும். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படி சொல்கிறது ஹீட்டோட எனர்ஜி. நல்லா கவனிச்சுக்கணும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஃபோட்டான், மேலேருந்து வரக்கூடிய ஒளி, லைட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய ஃபோட்டான் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வருதுன்னு சொல்கிறது தான். ஃப்ரீக்வன்சி டைமில் தான் சொல்லுவோம், அதனால் எஸ் தான். பட் S⁻−1 போட்டிருக்கணும். ஆனால் அதிலே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 1/10 சொல்லுவாங்க. அதாவது F=1/Tன்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த டீங்கிறது, அதை புரியுது உனக்கு, F=1/Tன்னு சொல்லுவோம். அப்போ செகண்டு மேலே வந்துச்சுன்னு சொன்னோம்னா என்ன ஆகிடும்? அப்போ அது எஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ ஜூல் பர் எஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொன்னேன்னா அர்த்தம் தன்வெப்ப ஏற்பு திறன். எவ்வளோ ஹீட்டு எனர்ஜி நான் ஹீட்டு கொடுக்குறோம் இல்லையா, எந்த கிலோகிராமுக்கு டெம்பரேச்சரில் கொடுத்தா அந்த ஹீட் எனர்ஜி ஆகும். எப்படி? ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட்னா தன்வெப்ப ஏற்பு திறன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னா அதுக்கு நான் எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன் எதை பொறுத்துனா அதனுடைய கிலோகிராம், அதனுடைய மாஸ்னால் ஒரு அடர்த்தி குறைவாக இருக்கா, அடர்த்தி அதிகமாக இருக்கா, திக்னஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அந்த டெம்பரேச்சர் கொடுக்குறதா. அப்போ ஹீட் எனர்ஜிக்கு ஜூலு, மாஸுக்கு கிலோகிராமு, அப்போ பர் 1 போடணும், டெம்பரேச்சருக்கு கெல்வின் போடணும். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி பை டெம்பரேச்சர். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்னா ஒரு எனர்ஜி தான் பை டெம்பரேச்சர். எவ்வளோ டெம்பரேச்சரில்? இப்போ எனர்ஜி வந்து ஜூல் பர் அது கெல்வின், டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் சொல்லணும். இப்போ ரேடியன் அப்படின்னு சொன்னால் 180 டிகிரி. ஓகேவா? ஒரு ரேடியன் கண்டுபிடிக்கணும்னா 180/π. பைனா 22/7. அப்போ இன்ட்டு மேலே தலைகீழாக போனச்சுன்னா இன்ட்டு 7/22. இதை நம்மளை அப்ராக்சிமேட்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரேடியன்னா இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 57.27 அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிகிரியை வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்க்கு டிகிரி, அதாவது 60 மினிட்ஸுங்கிறது தான் ஒரு ஆர்க்கு. 60 மினிட் அப்படிங்கிறது ஒரு ஆர்க்கு. 1 மினிட் அப்படிங்கிறது ஒரு ஆர்க்கு. செகண்ட் சிஸ்டமாக பார்த்துக்கோ. ரிலேஷன் பிட்வீன் வந்து ரேடியன், டிகிரி, மினிட்ஸ், இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ரேடியன் சொன்னால் 180, அந்த 180க்கு என்ன சொல்லுவோம் 57.27 நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி கொஞ்சம் தலைகீழாக படிக்கணும். எதுக்கு? நமக்கு வந்து டிகிரி, அது ரிலேஷன் பிட்வீன் ரேடியன், டிகிரி, அது ரேடியன் பார்த்தோம். டிகிரி இப்போ வந்து 5/180 ரேடியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1.744 × 10⁻−2 ரேடியன். ஐ டேஷ் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, I0 அப்படின்னா என்ன அர்த்தம்? டிகிரி ஆஃப் தி ஆர்க்கு. டிகிரி கண்டுபிடிக்கணும். ஒரு டிகிரி கண்டுபிடிக்கணும்னா ரேடியனை தலைகீழாக போட்டால் டிகிரி, 5 × 180 × ரேடியன். ஏன்னா ஒரு ரேடியன் = 180/5 போட்டிருக்கோம். அப்போ அந்த இதை பொறுத்த வரைக்கும் 1 டிகிரி, அது 1 டிகிரி இருக்கு இல்லையா, 1 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்? 5/180 × ரேடியன். ரேடியனுக்கு என்ன வேல்யூ வருது? 57.27. அதோட 5/180 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 1.744 × 10⁻−2 ரேடியன். இது வந்து என்ன? டிகிரி. ஒரு டிகிரிக்கு இப்படி வேல்யூ சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்க்கு, ஒரு ஆர்க்குக்கு எவ்வளோ வேல்யூ சொல்லலாம்னா அதே 1 டிகிரி பை, அதாவது 1 டிகிரி, 1 டிகிரி இல்லை, இது வந்து I0ன்னு வச்சுக்கோ, ஒன்றும் கிடையாது, அது ஆக்சுவலாக ஐ தான். அது ஐ கிடையாது. ஓகே 1 டிகிரி தான். 1 போட்டு மேலே போட்டோம்னா ஒரு டிகிரி. ஒரு டிகிரி எவ்வளோ இருக்குது? அந்த 1 டிகிரிக்கு 60 செகண்ட்ஸ் மேலே இருக்கனா 60 மினிட் போட்டிருக்காங்க இல்லையா, மினிட் ஆஃப் தி ஆர்க்குன்னு போட்டிருக்கனால 1/60 = 1.744 × 10⁻−2/60. இது போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வரும். அடுத்து டபுள் டேஷ். ஒரு டேஷ்னா மினிட் ஆஃப் தி ஆர்க்கு, டபுள் டேஷ் அப்படின்னா செகண்ட்ஸு.
மேலே 1 போட்டு மேலே டிகிரி போட்டோம்னா டிகிரி ஆஃப் தி ஆர்க்கு. அப்போ π/180 இன்ட்டு ரேடியன்ட்டு கேல்குலேஷன் 1 மினிட் அப்படின்னா அந்த ஒரு ரேடியன் அதாவது டிகிரிக்கு என்ன வந்துச்சோ அதாவது ஆமாம் ஒரு டிகிரிக்கு என்ன வந்துச்சோ அது டிவைடட் பை 60. செகண்ட்ஸ்னால் 6 இன்ட்டு 6 அப்படின்னா என்ன அர்த்தம் 60 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 3600. அப்போ I0 வேல்யூஸ் என்ன 1.744 இன்ட்டு 10⁻²/3600 approximately 4.84 இன்ட்டு 10⁻6 ரேடியன். இப்போ இது என்ன மேடம் இதில் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ரேடியன்னா நம்மளுடைய கேல்குலேட்டர் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா ரேடியன் டிகிரி மினிட்ஸு செகண்டில் கொடுத்துருப்பாங்க. ரேடியன்னா ஒன்றும் கிடையாது 180/80 அது 180/π நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படி சொன்னோம்னா அது ரேடியன். ஒரு ரேடியனுங்கிற வேல்யூ எவ்வளோன்னு ஞாபகம் வச்சுக்கோ மைண்டில் 57.27 டிகிரி. ஓகே, இதை வச்சு நான் எப்படி மேடம் ஒரு டிகிரியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு டிகிரின்னா அந்த டிகிரி வருது இல்லையா அந்த π/180. அப்போ பையோட வேல்யூஸ் என்ன 22/7 அது 180 இந்த ரேடியனுக்கு வேல்யூ என்ன 57.27. இதை வச்சு கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வரும். அடுத்து ஒரு 1 போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டாங்கன்னா அது மினிட்ஸு. ஓகேவா, அந்த மினிட்ஸ் அப்படிங்கிறதுல 1/60 அதாவது I10 அதாவது 10 கிடையாது ஒரு டிகிரி பை 60. ஒரு டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஞாபகம் இருக்கணும் இல்லையா, ஏற்கனவே 57.27 இது ஞாபகம் வச்சு தான் ஆகணும்டா. அதே மாதிரி இந்த 1 டிகிரிக்கு எவ்வளோ வேல்யூனா 1.744 இன்ட்டு 10⁻² ரேடியன் சொல்லணும். எப்படி 2 4 வருது ஞாபகம் வச்சுக்கோ 7. இது எல்லாமே நமக்கு 7.5 பிடிச்சது தான். அது 7.5னா கடுப்பானது தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 1.744 இன்ட்டு 2 4 வருது 10⁻². இது கொஞ்சம் பைகாட் பண்ணுறதுக்காக சொன்ன அந்த விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் இன்னும் நல்லாயிருக்கும். பட் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னா நமக்கு டிகிரி போட்டாலே கொஞ்சம் கடுப்பு தான் வரும். அது ஒரு சனியை அப்படி ஞாபகம் வச்சுக்கோ 7.5 அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி 1.744 இன்ட்டு ஏன்னா நீ ஆக்சுவலாக வேல்யூ போட்டிங்கன்னா வந்துடும் அது 10⁻² ரேடியன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷார்ட் சொல்லி தர மாட்டேன். பட் வேறு அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த இதுதான் பண்ண முடியும். ஒரு இதில் ஒரு டேஷ் மேலே போட்டால் என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் இருக்கு இல்லையா 1.744 இன்ட்டு 10⁻² டிவைடட் பை 60 போட்டினா 2.91 இன்ட்டு 10⁻4 ரேடியன். இதுவும் ரேடியன் அதுவும் ரேடியன். நல்லா கவனிச்சுக்கணும். அந்த டிகிரி சொல்லும் போது -2ல் போட்டோம் பவரில், இங்கே 10⁻4ல் போட்டோம். இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 2.91 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 2.91 அடுத்து நம்ம ஒன்று போட்டு 2 டேஷ் மேலே போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடுது மினிட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஆகிடும் 1/360. அப்போ 10 அது டிகிரி பை 360 என்ன 4.84 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 4.84 அப்படி டபுள் ஆகுது. டிகிரி மட்டும் 10⁻², 10⁻4, 10⁻6 இது அழகாக ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி சனியன் 1.744 ஞாபகம் வந்துடும். அடுத்து 2 ஞாபகம் வச்சுக்கோ. அது ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 2.91 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அடுத்து 4.84 இது எல்லாமே 4ஓட டபுள் மடங்காக வருது 4.84. இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா 1 வேர்டில் டக்குன்னு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா I டிகிரின்னா என்ன அர்த்தம்னா அந்த டிகிரிக்கு I டேஷ் அப்படின்னு சொன்னால் ஒரு மினிட்டுக்கு I�XX செகண்டுக்கு. அப்போ ரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 57.27 அப்படின்ற வேல்யூ. அடுத்து பார்த்தோம்னா அது 1 போட்டு மேலே போட்டோம்னா டிகிரின்னா என்ன அர்த்தம் நமக்கு தொல்லை சனியா. அப்போ 1.744 இன்ட்டு 10⁻² ரேடியன் அப்படி சொல்லணும். அடுத்து 1 போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டோம் அப்படி சொன்னால் 2.91 இது ஞாபகம் வச்சுக்க சொன்னால் 2.91 இன்ட்டு 10⁻4 ரேடியன் ஞாபகம் வச்சுக்கணும். I�XX போட்டோம்னா 1/3600 அப்போ என்ன வச்சுக்கணும் 4.84 இன்ட்டு 10⁻6 ரேடியன்.